அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும், யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், யாரெல்லாம் குளிக்க வேண்டாம், என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எனக்கு சளி பிடிச்சிரும், எனக்கு காய்ச்சல் வந்துடும், எனக்கு ஒத்துக்காது, தலைவலி வந்துடும், இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்வீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுறதுக்கான ஒரு விளைவு மட்டும்தான். சரிங்களா? பல வருஷமா இந்த உடம்புக்கு எண்ணெயே காட்டாம வச்சுட்டோம். ஓகே, இப்போ புதுசா ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது அந்த எண்ணெய் குளியல் நமக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கான ஒரு விளைவை ஏற்படுத்தும். சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு சளி பிடிக்குது, தலைவலி வருது, காய்ச்சல் வருது. இது எல்லாமே மேலோட்டமா வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் வச்சு பழகுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பழகுங்க. அதன் பிறகு உடம்பு ஃபுல்லா பூசி குளிக்க பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துங்க. ஒரே நாள்ல ஃபுல்லா பூசி ஊற வச்சு குளிங்க அப்படின்னு நான் சொல்லலை. மெதுவா ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துங்க உடம்பை. ஒன்றும் அவசரம் கிடையாது. எண்ணெயே வைக்காம இவ்வளோ நாள் இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் குளியல் நீங்கள் பழக்கப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். நம்மளுடைய தசைகளுக்கு மேலும் வலுவை சேர்க்கறதுக்கு எண்ணெய் குளியல் அவசியமானது. நம்மளுடைய உடலை அதிகப்படியான சூடிலிருந்து பாதுகாக்குவதற்கு எண்ணெய் குளியல் அவசியமானது. நம்மளுடைய லங்ஸ் நல்லா இருக்கணும்னா எண்ணெய் குளியல் அவசியம். இப்படி பல நன்மைகள் இருக்கு எண்ணெய் குளியல்னால. செரிமான தொந்தரவு சரியாகும், அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்குன்னா சரியாகும். இது எல்லாத்துக்கும் எண்ணெய் குளியல் நல்லது. இப்போ எனக்கு சளி ஓவரா இருக்கு, வீசிங் இருக்கு, சைனஸ் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டாம். மற்றபடி எல்லாருமே எண்ணெய் குளியல் எடுக்கலாம். எனக்கு சாதாரணமாக தும்பல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்க கூட எண்ணெய் குளியல் எடுங்க. ஒன்றும் உபாதை ஆகாது. ஒரு விஷயத்துக்கு உடம்பு பழகும் பொழுது இந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும். ஆனால் சளி பிடிச்சதா சிந்தி வெளியேற்றுங்க, காய்ச்சல் வந்ததா நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே எண்ணெய் குளியல் உங்கள் உடம்புக்கு பழக்கப்பட்டு அது உங்களுடைய உடம்பை மேலும் புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, எண்ணெய் குளியல்னா என்ன? எந்த எண்ணெயை தேய்க்கிறது? நல்லெண்ணெய் தேய்ங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் சூரிய உதயம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி 5லேருந்து 5:30க்குள்ள தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 6:30-7 மணிக்கு நீங்கள் வெந்நீரில் தான் குளிக்கணும். ரொம்ப சூடான தண்ணியில் எப்பொழுதுமே குளிக்கக்கூடாது. வெதுவெதுப்பான சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த தன்மையில் தண்ணியை சூட வச்சு நீங்கள் குளிக்கலாம். அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சீயக்காய் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு எண்ணெய் குளியலுக்கான 100% பலனை கொடுக்கும். அடுத்து எண்ணெய் குளியல் இருக்கும் பொழுது பகலில் தூங்கலாமா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருமே. தூங்கக்கூடாது. தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஆனால் நைட்டு தூக்கம் கம்பல்சரி தூங்கிதான் ஆகணும். ஓகேங்களா? எண்ணெய் குளியல் குளிச்சிட்டிங்கன்னா நைட் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே போய் படுத்துருங்க. அதுதான் உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய எண்ணெய் குளியலுக்கும் நல்லது. அடுத்து எண்ணெய் குளியல் இருக்கும்பொழுது நீர் காய்கறிகள் எதுவும் சாப்பிட வேண்டாம். இளநீர் குடிக்கிறது, அடுத்து கையில் சில பேர் மருதாணி வைக்கிறது, இந்த தவறெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. எண்ணெய் குளியல் பண்ணும் பொழுது நீங்கள் நீர் காய்கறிகள், இளநீர், கையில் மருதாணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது, நீங்கள் பூண்டு குழம்பு, பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த உணவுகள் சாப்பிட்லாம். அதாவது கோல்டான ஐட்டம் தவிர மீதி எல்லாமே சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் பகல் தூக்கம் கூடாது. அது கூட கணவன் மனைவி உறவு முறை அது கூடாது. எண்ணெய் குளியல் இருக்கும் பொழுது உறவு முறையில் இருக்க வேண்டாம். மற்ற நாட்களில் நீங்கள் இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிங்க. அதே மாதிரி எண்ணெய் குளியல் இருக்கும் பொழுது 3 வேளை சரியான சாப்பாடு சாப்பிட்ருக்கணும், தண்ணி நல்லா குடிச்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சுக்குமல்லி டீ தாராளமாக குடிக்கலாம். மற்ற மூலிகை டீகள் எல்லாமே குடிக்கலாம், எந்த தொந்தரவும் கிடையாது. ஸோ எண்ணெய் குளியல்னால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது கூட அதை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லெண்ணெய் பூசி தான் எண்ணெய் குளியல் குளிக்கணும். தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சில பேர் நல்லெண்ணெயை காய்ச்சி பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கும். அது இருந்துச்சுன்னா காய்ச்சி கூட பயன்படுத்துங்க. இந்த வெந்தயெல்லாம் போட்டு காசுவீங்க, அதை காய்ச்சி பயன்படுத்தினாலும் நல்லது தான். மொத்தத்தில் எண்ணெய் குளியல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பெண்களாக இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லை முதல் முறை வாரத்தில் ஒரு நாள் குளிச்சு பழக்கப்படுத்துங்க.
மற்ற நாட்களில் எண்ணெய் குளியல் குளிக்கக்கூடாது. பெண்கள் ஆண்கள் நான் சொன்னக்கூடிய இந்த கிழமைகளில் தான் குளிக்கணும். மற்ற நாட்களில் குளிக்க வேண்டாம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள், நான் அந்த கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்ற பழக்கம் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அது வியாதியை உண்டு பண்ணும். ஆகையினால நான் சொன்ன கிழமைகளில் சரியான முறையில் ஆயில் பாத் எடுங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.